செல்லக்குட்டீஸ், இது என்னென்னா அமேசானில் போட்ட ஆர்டர் தான். பார்க்கலாம் என்ன வந்திருக்குன்னு கூட ரிவ்யூவில். இதோட லிங்க்கும் நான் கொடுப்பேன். என்னோடய ஒரு வீடியோலையுமே நீங்கள் பார்க்குறீங்க. நான் ஒன்று ஒன்று அமேசானில் ஆர்டர் போடவும் உங்களுக்கு நான் அதோடய லிங்க்கும் கொடுத்துட்டே தான் இருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பிளான்ஸ் பற்றினது நம்ம தமிழ்ச்சி கார்டனில் பண்ணாலும் இந்த மாதிரி இது நான் சோஃபியா ஸ்டீஃபன் விலாகில் தான் பண்ணுவேன். இருங்க, நான் அதை ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன். 2 ஐட்டம் இருக்குது இன்றைக்கி. அட கடவுளே, ஓப்பன் பண்ணால் 2 ஐட்டம் இல்லைங்க, உள்ளே நிறைய இருக்குது. இப்போ தான் ஞாபகமே வருது நான் என்னென்ன ஆர்டர் போட்டேன்னு சொல்லிவிட்டு. இருங்க, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் எனக்கு அந்த நம்ம முது தேய்க்கிற ப்ரஷ் இருக்குதுல்ல, இது உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் ஒன்று ஒன்று தேடி பார்த்து எந்த இதுக்கு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சில பேருக்கு அந்த ஐடியா கூட இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப நட்டு எப்படி போடுறாங்க, எப்படி அதில் இது ஃபிக்ஸ் ஆகி லாங் லைஃப் இருக்குமாங்கிறத பார்த்து பட் இதெல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். லிங்க்கு கீழே கொடுத்துட்றேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு எனக்கு இப்போதைக்கு மனப்பாடமாக தெரியல. ஸோ லிங்க்கு தட்டி பார்த்திங்கன்னா தெரியும். இது ஈவன் கிச்சன்லேயுமே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் நான் ஆக்சுவலி 2 வாங்கியிருக்கேன் பாருங்கள். இந்த இதில் ஸ்க்ரூ தான் நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது, அதில் போட்டுட்டு இது பண்ணிட்டிங்கன்னா, ஏன்னா டாய்லெட்டில் அந்த ப்ரஷ்ஷு நம்ம முது தேய்க்கிற ப்ரஷ் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கூட ஒரு லிங்க் நான் போடுறேன். அதுவும் ஆர்டர் போட்டிருக்கேன். இதில் சேர்ந்து வந்திருக்கான்னு தெரில. அதில் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா அதில் ஒரு ஹோல் அதில் அட்டாச் ஆகி வரும். இந்த இருக்குது இல்லை, எஸ் அதே தான் வந்திருக்குது பாருங்கள். இந்த இருக்குது இல்லை, இதில் ஒரு ஹோல் இருக்கும். இருங்க, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷு தான். இது எவ்வளோ யூஸ்ஃபுல் தெரியுமா? உண்மைக்கும் சொல்கிறேன். நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எந்த தண்ணியில் குளித்தாலும் நீங்கள் லைட்டாக துண்டு வச்சு தோட்டினதுக்கப்புறம் லைட்டாக அப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா? ஹானஸ்ட் ரிவ்யூங்க. பட் இந்த ப்ரஷ் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா சோப் போட்டிருக்க வேண்டியது, இல்லைனா ஷவர் ஜெல் ஏதோ யூஸ் பண்ணுறோமோ அது உடம்புல போட்டுட்டோ, இல்லை இதில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டோ, கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு இதை வச்சு இப்படி தேய்க்கும்போது கை கால் எல்லாத்துலேயுமே இப்படி வச்சு தேய்க்கும்போது, எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கையினா இப்படி கால் கழுத்து பாதம்னா மேலே மட்டும், கீழே தேய்க்கிறதுக்கு வேறு ப்ரஷ் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். இதெல்லாம் வச்சு நீங்கள் இப்படி தேய்க்கும்போது நம்மளை குத்தெல்லாம் செய்யாது. அவ்வளோ நல்லாயிருக்கும், சாஃப்டாக, சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு யாரும் முது தேய்க்க இல்லையே அப்படிங்கிற வருத்தம்லாம் வேணும். எங்கள் அம்மாச்சி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. முது தேய்க்காமல் எங்கள் அம்மாச்சி குளிச்சதே கிடையாது. ஆனால் எங்கள் அம்மாச்சிக்கெலாம் அப்போ நான் தெரிஞ்சிருந்தால் இதை நான் சொல்லியிருப்பேன். எனக்கு அப்போல்லாம் தெரியாது. கூப்பிட்டு கத்திகிட்டே இருப்பாங்க, முது தேய்ச்சிட்டு போங்க. இப்போ இது இருந்ததுன்னா பின்னாடி அழகாக முது கீழே வரைக்கும் நம்மளுக்கு எட்டும். சைடில் எங்கே வேணாலும் நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் குளிச்சுட்டு வரலாம். இதை இப்படி ஹேண்டிலில் இப்படி மாட்டி போட்டுக்கிறதுக்கு தான் இந்த ஹேண்டில். ஏன்னா இப்போ எனக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் எல்லாருக்குமே ஒரு கலரில் நான் ப்ரஷ் வச்சுருக்கேன். அப்போ இதில் ஒருத்தவங்களுக்கு இதில் டாய்லெட்டில் இப்படி மாட்டி போட்டுட்டோம் அப்படின்னா அழகாக இந்த இது வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதில் மாட்டி போட்டுட்டோன்னா பிரச்சனை இல்லாமல் அது பாட்டு தொங்கிட்டு இருக்கும். இல்லைனா இதை எங்கடா வைக்கிறது, இப்படி படுக்க வச்சாலும் இடம் ரொம்ப அடைக்கும். நான் வீடியோ போடுறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ்ஃபுல்லாக நீங்களும் அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது ஐ திங்க் கிச்சனுக்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிச்சனில் இருக்கிற வைப்பர் நான் காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். குட்டி வைப்பர் தான், அதுவும் இதை போட்டுக்கலாம். இல்லை கரண்டி மாட்டி போட்டுக்கிற ஸ்டாண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா கரண்டிலையுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் போகலாம். ஆக்சுவலி இதில் போட்டிருக்க எம்ஆர்பி 1799 போட்டிருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால், ஐஸ்டாரில். ஆனால் 1799 இருக்காது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். கீழே கமெண்ட்டில் ஈஸியாக தரேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஸ்டாண்டுன்னு போடுறேன் நான். ஓகே, ஸ்டாண்டுன்னு போட்டு இதோட ப்ரைஸ் தரேன். உங்களுக்கு லிங்க்கும் தரேன். இப்போ அமேசானில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது பார்த்திங்கன்னா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். சாமுக்கு சோப்பு லிக்விடு சோப்பாக இருந்தாலும் சோப்பு இல்லைன்னா டவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுவே இது பண்ணி கொடுங்கம்மான்னு எப்போவுமே சொல்லுவோம். அதனால் இப்போ சோப் லிக்விடு டிஸ்பென்சர் அன்றைக்கி இதில் டாய்லெட்டில் வைக்கணும்னு சொன்னோம்ல, அதில் இதை வச்சுக்கிறதுக்காக இது ப்ரொடெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த இடத்துல லீக் ஆகும் அப்படின்றதுக்காக. இது என்ன பண்ணுவேன்னா இப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லைனா டிஸ்பென்சரில் போட்டு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பென்சரில் போட்டு யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம இதிலே அமுத்தி இது பண்ணினா சம்டைம் இப்படி விழுகும், இது போனோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னொன்று நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது பவுச் வாங்கினா போதும். டிஸ்பென்சரில் மூற்றி வைக்கும்போது ஒவ்வொருத்தரையும் இது வாங்கணும்னு தேவையில்லை. இது ஒரு 800 ml. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில. இதெல்லாம் நார்மலாக உள்ளது தான். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாடி எங்கள் பப்பியை பாருங்கள் எப்படி கற்றுது, போனீங்கன்னா கூட நீங்கள் இது வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோன்னு தெரியல.
இப்போதைக்கு ஆர்டர் போட்டேன். சரி நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்க்கலாம். டவ் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஸ். இது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். லக்ஸ் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் ஓல்டு சிந்தால் தான் எப்போவுமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஃபேஸுக்கு. இது வந்து ஜஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குதுல்ல, அதனால் வந்து ஃப்ரெஞ்ச் ரோஸ் அண்ட் ஆல்மண்ட் ஆயில் உள்ள இந்த லக்ஸ் பாடி வாஷ் வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு இதில் பேக் பண்ணி வந்திருக்கிறாங்க. டங் கிளீனரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டங் கிளீனர் தான். என்ன சிஸ்டர் இதெல்லாமா ரிவ்யூ போடுவீங்கன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இது தேவைப்படுறவங்க இருப்பாங்க. அதுலேயும் பாருங்கள் ஈஸி ஸ்டெப்ஸ் டு யூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. டங் கிளீனர் எப்படி யூஸ் பண்ணுறதுனெல்லாம் போட்டிருக்காங்க. வாஷ் த டங்க். ஓ மை காட். நாங்கள் 4 பேர் இல்லையா, அதனால் 4 பேருக்கும் வந்து நான் தனித்தனியாக வாங்கியிருக்கிறேன். அவங்க அழகாக செப்பரேட் பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்க. இருங்க இதையும் கட் பண்ணி காமிக்கிறேன். வாட் அ குவாலிட்டி ப்ராடக்ட் தெரியுமா, அவ்வளோ நல்லாயிருக்கு. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த இது வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. 4 பேர் ஒன்றா வச்சுட்டு எப்படி சிஸ்டர் ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. நான் இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நெயில் பாலிஷ் இது வந்து வச்சுருவேன். நீங்கள் யாராவது 4 பேர் 4 ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வீட்டில் வேறு ஏதாவது நீங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணி இதில் செப்பரேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ்வலாக பண்ணுறது வந்து இங்கே வந்து நெயில் பாலிஷ் வச்சுருவேன். அப்போ வந்து இந்த கலர் உன்னோடது இந்த கலர் என்னோடது அப்படி இருக்கும். தனித்தனி ஸ்டாண்டெல்லாம் வைக்க முடியாது. ஐ திங்க் இது இன்னொன்று வந்து ப்ரஷ்ஷோட ஹோல்டர் கவர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த டங் கிளீனர் ரியலி ஒர்த்துங்க. பார்க்கும்போதே தெரியும்ல, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறோம்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மெட்டீரியல் மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் எனக்கு தெரியல. ஐ திங்க் 4 சேர்த்து 499 ரூபா. அப்போ 1 125 ரூபான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது என்னன்னு தெரில, ஹெவியாக இருக்குது. எனக்கு நான் ஒன்று எடுத்து பார்க்குறேன். பெருசாக இருக்குமோ. பாத்ரூம் இதுன்னு சொல்லி வந்திருக்கு, பார்க்கலாம். இது வந்து கிளாஸ் ஸ்டாண்டு. எனக்கே மறந்துருச்சு என்னடா போட்டோன்னு சொல்லிட்டு. வாவ் சூப்பராக இருக்குங்க. இது வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது வந்து ஒரு கார்னரில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இது தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இதோட ஸ்க்ரூ எல்லாமே இதில் இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். நீங்கள் இதை வந்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பிளேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஆஃப் பிளேட்டு. இது இங்கேயும் ஸ்க்ரூ பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் உங்களோட ப்ளம்பர் வீட்டுக்கு வரவங்கக்கிட்ட நீங்கள் காமிச்சிங்கனாலே ஏன் மினி அழகாக இது பண்ணிவிடுவோம். பிளான்ட் டப்ஸ் பாத்ரூம் கிச்சன் ஹேண்ட்வேர்னு அழகுங்க. இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோ ஸ்ட்ராங்கான எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோ க்யூட்டாக திக்காக ஐ திங்க் டஃபன் கிளாஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஹாப்பி எனக்கு இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதில். நான் வந்து இதோட லிங்க் கண்டிப்பாக நான் தாரேன் பாருங்கள். இதில் மொத்தம் 3 வாங்கினேன். ஏன்னா 3 டாய்லெட்லையுமே வைக்கிறதுக்காக வாங்கினேன். டிஸ்பென்சரும் வச்சுருக்கீங்க சிஸ்டர், இதெல்லாமே வச்சுருக்கீங்க, அப்புறம் ஏன் இதுவும் வாங்கினீங்கன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இதுவும் தேவை தான். இதுவுமே வந்து கண்டிப்பாக தேவை தான் நம்மளுக்கு. இதில் ஒரு பேர் இருக்குது, கார்னர் இது, ஃப்ளவர் இது, டைமண்ட் இதுன்னு. நான் வந்து கார்னர் இது தான் வாங்கினேன். நான் மொத்தம் 3 வாங்கியிருக்கேன். இதுதான் இவ்வளோ பெருசாக இருந்திருக்குங்க. அமேசானில் எப்படி ஒன்று வாங்கினா நம்மளுக்கு அட்டை பாக்ஸ் நல்லா சேரும்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ பாருங்கள், இதை தூக்கி இதுக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே வச்சு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. என் ஹஸ்பண்ட் வந்தோடனே இது என்னங்க இது அப்படின்னு கேட்டேன். என்னமோ ஆர்டர் போட்டிருக்கா வந்திருக்குது பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் இப்போ தான் இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அடுத்து இதை பார்ப்போம். வாவ் சூப்பர் ப்ராடக்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு, டவல் ஸ்டாண்டு தான். ஏன் சிஸ்டர் தான் நிறைய அந்த ஸ்டாண்டெலாம் 2 3 வாங்கினீங்களேன்னு நினைப்பீங்க. ஒன்லி ஃபார் டவலுங்க. இது டவல் அழகாக ஹைட்டுக்கு எத்தனை 1 2 3 7 பார் இருக்குது. இதில் 7 பார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார். அதுவும் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ 7 பார் இருந்து அழகாக இந்த மாதிரி வீலும் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து சும்மா கயிறு கட்டி தொங்க போட்டு எல்லாம் அசிங்கமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சோன்னா சூப்பராக இருக்கும். ஏற்கனவே இருந்த ஸ்டாண்ட் என்னோடது உடஞ்சி போச்சு. அதனால தான் சரின்ட்டு இப்போ இதில் வாங்கியிருக்கேன். மாடியிலே போய் காயப்போட எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதனால தான் அந்த ஸ்டாண்டு. இதில் சொன்னேன் இல்லையா, ஹஸ்பண்ட் வந்து ஏதோ வாங்கியிருக்கமான்னு சொன்னாங்க. இது எல்லாமே நான் என்னோடதுலேருந்து வாங்கினது தான். அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு தெரியும் நம்மளோட மனையாள் நல்ல மனையாள், அவள் வீட்டுக்கு தேவையானது தான் வாங்குவா, தேவையில்லாத வாங்க மாட்டா அப்படிங்கிறது தீர்க்கமாக அவருக்கு வந்து தெரியும். அதனால் என்ன ஆர்டர் போட்டிருந்தாலும் அவள் யூஸ்ஃபுல்லாக ஏதோ வீட்டுக்காக தான் வாங்கியிருப்பான் அப்படின்னு தெரியும். நான் எனக்கான வேறு ஏதோ ஒரு ஐட்டம்ஸ் வந்து தேவையில்லாத வாங்குறேன் அப்படின்றதெல்லாம் அவங்க மனசில் வந்ததே இல்லை. இதில் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ஹஸ்பண்டோட மணி நம்மளோட வேலெட் இருக்குது, நம்ம அதில் வாங்கும்போது ஒரு சின்ன இது இருக்கும். ஐயோ வீட்டுக்கான தேவையான பொருள்னாலும் இப்படி சொல்லணுமா. அப்படி இருந்தும் நான் என்னோட இதுலேருந்து வாங்கினாலுமே அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன். பட் ஃபினான்ஷியலி நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு நம்மளுக்கு இது தேவை, இதெல்லாம் வாங்கணும் அப்படின்றத நம்ம மனசில் வச்சு வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் உண்மையிலே பெருமையாக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விமனுமே நம்ம வந்து
ஒரு நல்ல ஒரு வீட்டு வேலைகள் பார்த்து இது பண்ணுறத விட அவங்கவுங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அதை வச்சு கொஞ்சம் உழைச்சி ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு ரியலி நான் ஒரு எக்ஸாம்பிள். என்னை பார்த்து நிறைய பேரும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த வீடியோ மூலயமா ஒரு சின்ன ஸ்பார்க் உங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இதோட லிங்க் மட்டும் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறேனே ஒழிய ஒரு மாதிரி ஓவர் ஹெட் வெயிட் அப்படி சொல்கிறது கிடையாது. இது ரியலி ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான். இத்தனை பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான இதை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கா, அதுக்காக உழைக்கிறோம். சரி, நம்மளும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு இண்டிபெண்ட்டாக உமனுக்குமே அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் கொடுது.